வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் பிரைம் வீடியோல ஒரு கன்னட ஹெய்ஸ்ட் காமெடி படமா வெளிவந்திருக்கிற பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துல பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு பேங்க்கும் இருக்குது. அப்ப எலெக்ஷன் டைமா இருக்குது. சோ ஹீரோ தீஷிட்டி ஷெட்டி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறாரு. அவரு பேங்குக்குள்ளேயும் போகிடுறாரு. ஆனா பேங்க்ல வெறும் 70,000 மட்டும் தான் இருக்குது. சோ கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு அவரு நினைக்கும் போது ஷட்டர் லாக் ஆகி போகிறது. அதுக்குள்ள போலீஸும் வந்துடுறாங்க. சோ ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது பேங்குக்குள்ள இருக்கிறவங்கள பிணைய கைதிகளா அவரு மாத்துறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, பேங்கோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீஷித் ஷெட்டியோட நடிப்பு நல்லாவே இருக்குது. படத்துல அவருடைய குறும்புத்தனமான சிரிப்பும் கேஷுவலான டைலாக் டெலிவரியும் நல்லாவே இருக்குது. படத்தோட எடிட்டிங் ஒர்க் நல்லாவே இருக்குது. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு பெரிய ரோல் இல்ல அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கதாபாத்திரம் ஆடியன்ஸ் மனசுல பதிகிற மாதிரி அவங்க கதாபாத்திரத்துக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்தது நல்லாவே இருக்குது. படத்துல ஹீரோ மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ற காமெடி காட்சிகள் பல இடங்கள்ல சிச்சுவேஷன் காமெடி காட்சிகளா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. படத்தோட கடைசி 15 நிமிஷத்துல வர கிளைமேக்ஸ் காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா பேங்க் ஹெய்ஸ்ட் படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை பார்த்து பழக்கப்பட்டோமோ அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துலயும் இருக்குது. சோ கதைக்களம் புதுவிதமா இல்லை அப்படிங்கறனால திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. படத்தோட முதல் பாதி ஜாலியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் சீரியஸான ஒரு மோடுக்கு மாறிடுது. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. படம் 2 மணி நேரம் 30 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. படத்தோட கதையோட ரன் டைமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரன் டைமை இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் மேல இன்னுமே இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான் இந்த படம். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.